Next நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்க அப்படின்னா HTML writing tools. To get started writing HTML, there is no need of a web browser, web hosting or even internet connection. You can write, test and link web pages without a network. To create and testing HTML document. In example, web page need an application text editor to write HTML code and a browser to view them. அப்போது HTML கோடிங் நம்ம ரைட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவைப்படுது. அப்போ நோட்பேட் டெக்ஸ்ட் எடிட்டர் அதில் நம்ம HTML கோட் டைப் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணும்போது இப்போ ப்ரோக்ராம் 1.html அப்படின்ற ஃபைல் நேம் வந்து என்ன பண்ணோம் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெப் ப்ரௌசரில் போய்ட்டு என்ன பண்ணலாம் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணோம் அந்த நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்தோமோ அது ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். யூஸிங் a simple text editor like Notepad for Windows or gedit for Linux is a good way to learn HTML coding. Like இங்கே பாருங்களேன், creating a web page. First text editor open பண்ணணும். Start all programs accessories Notepad. அப்போ Notepad ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த appearing Notepad text editor type the HTML document. அந்த HTML document தான் என்னது இதான் நோட்பேடில் நம்ம என்ன பண்ணுறோம் my first web pages body of the contentல this is my first web page அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறோம். To save the file as HTML click file save or control plus S. Save as dialog box appear as shown in the figure 10.3. Like in file name text box type the file name with .htm or .html extension. Select all files from save as type a list box. Click save button. ஓகே, ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டார்ட்டில் போய்ட்டு ஆல் ப்ரோக்ராம்ஸில் அக்சசரிஸில் நோட்பேட் கொடுத்தீங்க அப்படின்னா நோட்பேட் ஓப்பன் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா HTML கோட் டைப் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு சேவ் பண்ணும்போது .htm ஆர் HTML அப்படின்றத ஃபைல் நம்மளோட எக்ஸ்டென்ஷன் சேர்த்து என்ன பண்ணணும் சேவ் பண்ணிட்ட பிறகு என்ன ஆகிடும் அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ் ஃப்ரம் சேவ் as a டைப் லிஸ்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் சேவ் பட்டன். ஓகே, எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனில் என்ன பண்ணிக்கலாம் நம்ம ஈஸியாக வியூ பண்ணி வந்து பார்த்துக்க முடியும். அப்போ ஃபைல் நேம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே மை வெப் பேஜ் .htm. ஓகேவா, இங்கே பாருங்கள் ஃபைல் நேம் வித் .htm ஆர் .html அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் HTML கோட் நீங்கள் டெக்ஸ்ட் எடிட்டரில் டைப் பண்ணி சேவ் பண்ணும்போது கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணால் மட்டும்தான் அது ப்ரௌசரில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். அதர்வைஸ் அது டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டாக தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, செலக்ட் ஆல் ஃபைல்ஸ் சேவ் as டைலாக்ஸ் பாக்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வியூவிங் வெப் பேஜ் இன் எ வெப் ப்ரௌசர். அப்போ நம்ம என்ன பண்ணோம் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு HTML கோட் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அதை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் ஏ ப்ரௌசர், அது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் எனி கூகுள் க்ரோம் சஃபாரி எதுவானாலும் இருக்கலாம். கிளிக் ஃபைல் ஓப்பன் ஃபைல் ஆர் கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ. ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணோம் ஓப்பன் அ ஃபைல். என்ன ஃபைல் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மை வெப் பேஜ் .htm. Okay, from the open dialog box browse the folder in which the HTML document is saved. Choose the file name and click open button. Now your web page is displayed in the browser. இது வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா figure 10.5. லைக் இங்கே பாருங்கள் நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். இங்கே பாருங்கள் பேக்ரவுண்ட் பிஜி கலர் டெஃபினேஷன் லிஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல். நீங்கள் டைப் பண்ணது நோட் பேடில் இருக்கலாம், பட் நீங்கள் சேவ் பண்ணோடனே என்னவாக மாறிடும் அப்படின்னா அது ப்ரௌசர் ஃபைலாக மாறிடும். லைக் அது ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கைண்ட்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் பிஜி கலர் டெஃபினேஷன் லிஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது எல்லாமே ஒரு ஃபைல்ஸ். இங்கே பாருங்கள் மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் பேக்ரவுண்ட் அதே ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருந்தால் இப்படி இருக்கும், கூகுளாக இருந்தால் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, அப்போ ஒவ்வொரு ஃபைலும் என்னவாக மாறிடும் அப்படின்னா வெப் ப்ரௌசர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி அதனுடைய சிம்பிள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணோம். நீங்கள் என்ன இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ப்ரௌசரில் வந்து என்ன பண்ணலாம் பர்டிகுலராக நம்ம சேவ் பண்ண அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வியூவிங் சோர்ஸ் ஃபைல். Source file is an HTML document what you actually type in a text editor, Notepad or gedit.
You can view your original source file in the browser. The following steps are to be followed to view your source file. The first one, right click on the web browser. View page source. இதில் பார்த்திங்க அப்படின்னா Firefox and Chromeல வியூ சோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அண்டு Ctrl+U கொடுத்திங்க அப்படின்னா எல்லா ப்ரௌசர்ஸ்லையும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இந்த வியூ பேஜ் சோர்ஸை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். சோர்ஸ் ஃபைல் வில் பி டிஸ்பிளேடு லைக் இங்கே பாருங்கள், நம்ம இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ். இப்போ இந்த ஒரிஜினல் ஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணோம்ல இந்த HTML கோட், அப்போ இதுதான் சோர்ஸ் ஃபைல். அப்போ இந்த சோர்ஸ் ஃபைலில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ப்ரௌசர் ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம், வியூ சோர்ஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். நம்ம ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்க முடியும். ரைட் கிளிக் ஆன் த சோர்ஸ் ஃபைல் தட் யூ வாண்ட் டு எடிட். உங்களுக்கு வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் த பாப்அப் மெனு செலக்ட் ஓப்பன் வித் நோட் பேட். சோர்ஸ் ஃபைல் வில் பி த டெக்ஸ்ட் எடிட்டர். சோர்ஸ் ஃபைல் நம்ம எதில் டைப் பண்ணோம், நோட் பேடில் தான் டைப் பண்ணோம். ஓகே, மேக் த சேஞ்சஸ் அண்ட் சேவ் த ஃபைல் யூஸிங் ஃபைல் சேவ் ஆர் Ctrl+S. நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், ப்ராப்பராக அகைன் சேவ் பண்ணணும். Ctrl+S கொடுத்துட்டு ஓகேவா. ஆல்ரெடி நம்ம ஃபைல் நேம் கொடுத்துருப்போம், மை வெப் பேஜஸ் .htm ஆர் HTMLனு கொடுத்துருப்போம். அப்போ என்ன பண்ணுறோம், ப்ரௌசர்ஸ் ஃபைல்ஸ் வந்து இருக்கும். அப்போ அந்த ப்ரௌசர்ஸ் ஃபைல்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது எடிட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் எடிட்டர் ஓப்பன் ஆகிடும். நம்ம டைப் பண்ணது அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணணும், சேவ் பண்ணிக்கணும். அப்படின்னா Ctrl+S ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சேவ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம ஏதாவது கரெக்ஷன் சேஞ்சஸ் பண்ண பிறகு ரீலோட் ஆர் refresh the changes. After modify and save the source file, minimize your source file. Go to the browser, click refresh, Internet Explorer, reload current pages in Firefox, reload this page in Chrome. Icons on the address barல இதெல்லாம் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், refresh கொடுக்கலாம், அப்படின்னா Ctrl+R கொடுக்கலாம், இல்லை F5 கொடுக்கலாம். refresh and reload. Okay, press Ctrl+R or F5 will be used to refresh or reload the modifications. Modification நம்ம ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது சேஞ்ச் ஆகிட்டு என்ன ஆகிடும், அவுட்புட் வந்து நமக்கு ஷோ பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், HTML attributes. HTML attributes என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, attributes are special words used inside a tag to specify additional information to a tag. Attributes should be placed within the opening tag. Most of the tags support specialized attributes, and there are also a few global elements that can be used with any tag. Global elements are common to all HTML elements. They can be used on all elements. Okay, attributes for structural tag. Attributes of HTML tag. The HTML tag used to specify the beginning and closing of an HTML document. This tag does not have any effect on the appearance of the document. This is only used to make browser and other programs known that this is an HTML document. Okay, HTML tag has two attributes. The first one, direct and lang. Direction and language. DIR and lang. To specify the text direction and the language settings respectively. Attribute direction, DIR. Attribute lang, LANG. The first one, DIR, direction. LTR, RTL. Align left to right, align right to left. DIR attributes specify the direction of the text to be aligned within an entire document. அப்போ நீங்கள் entire document நீங்கள் டைப் பண்ணும்போது அது வந்து left to right இருக்கணுமா, இல்லை right to left இருக்கணுமா, value to be set to attributes. Okay, LTR is the default value. The next one, RTL is used for Arabian language. Lang, free defined language code. English, EN, Tamil, TA, Telugu, TE. Lang attributes specify the language used within a document. Free defined language code will be used for this purpose. Malayalam, ML, Kannada,
KN, Hindi HI, French FR, German DE. Okay, also different kinds of attributes available in the HTML document. The particularly dir and lang to specify the text direction and language settings respectively. Okay, attributes of body tag. The body tag defines the document's body. The content of a HTML page resides within a body tag. Body tag contains several attributes. The first one, background color. Like background color, BG color equal to color specify பண்ணணும். ஓகேங்களா, பிஜி கலர்ன்றது ஆட்ரிபியூட் ஈக்குவல் டு பர்டிகுலராக நம்ம எந்த கலர் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அதை டபுள் கோட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணலாம். அப்படின்னா நார்மலாகவே கலர்ஸ் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். பை டிஃபால்ட் ஆல் ப்ரௌசர்ஸ் டிஸ்பிளே த டெக்ஸ்ட் ஆன் white background. However, the background color of the browser can be changed by using the BG color tag. The tag change background color like body BG color, the color name or color code. Okay, color name or color code கண்டிப்பாக இருக்கணும். இங்கே பாருங்களேன், here is the example HTML code to change background color of a browser. HTML tag ஆரம்பிச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, edit tag கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க, background color change. டைட்டில் டேக் ஆரம்பிச்சிருக்காங்க, டைட்டில் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ பாடி ஹெட்டு வந்து ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாடி டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா பிஜி கலர் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோவாக இருக்கணும். திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஓகே, இதான் நமக்கு கொடுத்துருக்குற கண்டென்ட். அதான் வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகணும். இது கான்செப்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா, நோட் பேடில் நம்ம டைப் பண்ணிடுறோம். எக்ஸிக்யூஷன் ஆகும்போது ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா, பேக்ரவுண்டில் எல்லோ கலரும் ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரில் நம்ம பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் என்ன கொடுத்தோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, லைக் திஸ். இங்கே பாருங்கள், HTML ஹெட்டு பேக்ரவுண்ட் கலர் நமக்கு கொடுத்தோமா, பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சஸ் டைட்டில் கொடுத்தோமா. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பிஜி கலர் வந்து எல்லோ கொடுத்துருக்குமா, எல்லோ கலர் வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டென்ட் வந்து என்ன கொடுத்தோம், திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருக்கோமா, வந்திருக்கா டிஸ்பிளேயில். இங்கே பாருங்கள், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வித் எல்லோ பேக்ரவுண்ட். அப்போது நம்ம டைட்டிலில் கொடுக்குறது டைட்டிலில் வந்துடும், பாடி த கண்டென்ட்டில் கொடுக்குறது ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸாக நமக்கு வெப் ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வித் எல்லோ background. Okay, in the above HTML code, color name has been used to change the background color of the browser body section. Generally, colors in HTML are represented as a 6-digit hexadecimal values. Color names can be used for only few colors. கலர் நேம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபியூ கலர்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ண முடியும். அதர்வைஸ் 6 டிஜிட் ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான் என்ன பண்ணணும், கலர்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கோட் வந்து யூஸ் பண்ண முடியும். But color code hexadecimal value will be more flexible to handle colors. The 6 digits hexadecimal values is the combination of 3 2 digits number sequence represents a color. The first 2 digits represent red, next 2 green and last 2 blue. RGB in the range of 00-FF. For example, like this is a black. Suppose 60 is a black and 6F is a white. FF and 0000 is a bright red. You can try out different combination of these values to get variety of colors. நீங்கள் வெப் பேஜஸ் க்ரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் பாருங்களேன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெட் கலர் இந்த வேல்யூ ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ, ஆலிவ் கலர் லைக் திஸ், ஒயிட் கலர், பிளாக் கலர், மெரூன் கலர், கிரே, அக்வா. அப்போது ஒவ்வொரு கலருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஹெக்ஸாடெசிமல் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் யூஸ் சம் பேசிக் கலர் நேம்ஸ் ஆர் கலர் கோட் டு ஹேண்டில் கலர்ஸ் இன் HTML டாக்குமெண்ட். மாடர்ன் ப்ரௌசர் சப்போர்ட்ஸ் நியர்லி 140 கலர்ஸ். ஓகேவா, இப்போ நம்ம கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் எல்லாம் வெப் ப்ரௌசர்ஸ் வந்து 140 கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. கலர் கோட் ஷுட் பி prefixed with the hash. The following table show some basic colors with the hexadecimal code. Like hexadecimal code, red, blue, green, yellow, lime, purple, silver. ஓகேவா, அதுக்கான hexadecimal values. Next, olive colors, white, black, maroon, grey, aqua, brown. ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு கோட் வந்து இருக்குது. ஓகேங்க, டு நோ த கம்ப்ளீட் கலர் கோட் ரிசீட்ஸ் லைக் இங்கே பாருங்கள், கலர் நேம்ஸ் வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணோம் அப்படின்னா www.w3schools.com டேக் ரெஃபரன்ஸ் கலர்ஸ் நேம்.asp. நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கலர்ஸ் கோட் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள்.
can be rewritten as a following to get the result. இப்போ இங்கே பாருங்களேன், HTML ஆரம்பிச்சிருக்காங்க, HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட் டேக் ஆரம்பிச்சிருக்காங்க, ஹெட் டேக் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட் டேக்குள்ளே தான் நம்ம டைட்டில் கொடுக்குறோம், பேக்ரவுண்ட் கலர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பிஜி கலர் பாருங்கள், ஹேஷ் டேக்கோட ஆரம்பிச்சிருக்கு, 4F00 இருக்குது. அப்போ இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர், இதுதான் நம்ம கண்டென்ட்டில் வந்து வரணும். ஓகேவா? அப்போ அந்த கலர் கோடுக்கு ஏற்ற வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ. ஓகேவா? 4F00. இங்கே பாருங்கள் 4F00 இருக்கா? இங்கே பாருங்கள் பிஜி கலரில் என்ன கொடுத்துருக்கோம், எல்லோன்னு கொடுத்துருக்கோம். எங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், கலர் கோடே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போது நம்ம கலர் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், பர்டிகுலராக நேமும் யூஸ் பண்ணலாம் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள், பாடி டெக்ஸ்ட் கலர். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதுதான் நான் பாடி ஆஃப் த கண்டென்ட். த டிஃபால்ட் டெக்ஸ்ட் கலர் ஆஃப் அ பாடி செக்ஷன் இஸ் பிளாக். இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் என்ன வந்திருக்கு பாருங்கள், எல்லோ கலர் பேக்ரவுண்டு, டெக்ஸ்ட் வந்து என்ன கலர் இருக்குது, பிளாக் கலரில் இருக்குது. டிஃபால்ட் கலர் வந்து என்னது, டெக்ஸ்ட் கலர் பிளாக் தான். ஓகே, இட்ஸ் ஆஃபன் கால்ட் ஆஸ் ஆட்டோமேட்டிக் கலர். இது ஆட்டோமேட்டிக் கலர்னு என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. த டெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் வித்தின் பாடி டேக் இஸ் யூஸ் டு சேஞ்ச் த டெக்ஸ்ட் கலர். ஏது பாருங்கள், HTML கொடுத்துட்டோம், ஆரம்பிச்சிருக்காங்க, ஹெட் டேக் கொடுத்துருக்காங்க, டைட்டில் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் வந்து எல்லோ கலர் கோட் மூலமாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதுதான் நம்ம ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸில் வந்து ஷோ பண்ணோம். அப்போது எல்லோ கலர் வித் பிளாக் கலர் டெக்ஸ்ட் இருக்கணும், லைக் திஸ். இந்த மாதிரி தான் அவுட்புட்டில் வந்து ஷோ பண்ணோம். ஒன்று நம்ம பர்டிகுலராக கலர் நேம் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா கலர் கோட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? கலர் கோட் ஸ்பெசிஃபை பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஓகே, டு above code text will be displayed in red color on yellow background. You can also color code instead of a color name. நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் கோட் வந்து என்ன பண்ணணும், ஸ்பெசிஃபை பண்ணணும். பர்டிகுலராக கலர் நேமும் ஸ்பெசிஃபை பண்ணலாம், அப்படி இல்லைனா கலர் கோடும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே, இது கலர் கோட் மட்டும் கிடையாது, கலர்ஸ் மட்டுமே கிடையாது, பேக்ரவுண்ட் இமேஜஸும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பேக்ரவுண்ட் இமேஜஸ், an image or picture can be applied as a background to a web page. When you insert an image as a background, the text will be displayed on the top of the image. Background images can be a texture, a bitmap or even photo. இது வேணாலும் இருக்கலாம். When you insert a small image, the browser takes the image and repeats it across the down to fill browser window. Inserting animated images like GIF creates more interesting images. The tag to apply an image as a background. அப்போ எந்த டேக் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் டேக், லைக் பாடி பேக்ரவுண்ட். பிஜி கலர் யூஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணோம். பேக்ரவுண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொடுக்குற லிங்க் வந்து டபுள் கோட்டேஷனில் கொடுக்கணும். ஓகேங்களா? பாடி டேக் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேக் கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ் வந்து இதில் பாருங்கள் பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் இங்கே பாருங்கள் HTML ஆரம்பிச்சிருக்காங்க, HTML க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹெட்டில் டைட்டில் இருக்குது, இமேஜ் ஆஸ் அ பேக்ரவுண்ட் டைட்டில். ஓகே, பாடி பேக்ரவுண்டில் flower1.gif. This is my browser with an image as a background. Inserting an image as a background. லைக் பாருங்கள் நம்ம கொடுத்துருக்க பாடி ஆஃப் த கண்டென்ட் வந்திருக்கு. அண்டு flower1.gfல என்ன ஃபைல் இருக்குது, இந்த பர்டிகுலர் ஃப்ளவர் இமேஜ் வந்து இருக்குது. அப்போ பேக்ரவுண்டில் கலரும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ளவர் இமேஜஸ் ஃபோட்டோஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்கான HTML கோடு இதுதான். பாருங்கள் HTML ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட்டு ஆரம்பித்து ஹெட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வந்து இமேஜ் ஆஸ் அ பேக்ரவுண்ட் கொடுத்துருக்காங்க. பாடி பேக்ரவுண்டில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணோம், கலர்ஸ் கொடுத்துருந்தோம், எல்லோ கலர்ஸ். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம flower1.gf கொடுத்துருக்கோம் வித்தின் டபுள் கோட்ஸில். ஓகேவா? திஸ் இஸ் மை ப்ரௌசர் வித் அன் இமேஜ் ஆஸ் அ பேக்ரவுண்ட். இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகணும். அது அப்படின்னா ரிசல்ட் ஆஃப் வேல்யூ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வித் அன் இமேஜ் ஆஸ் அ பேக்ரவுண்ட் லைக் திஸ். இப்படி தான் இருக்கும். ஓகே, while including an image as a background, the image file name is not required to be in double quotes. The code body background equal flower1.gif can also produce the same result. டபுள் கொட்டேஷன்லையும் கொடுக்கலாம், அப்படி இல்லாமலும் கொடுக்கலாம். ஓகேவா?
if your image file name is long or split as a two more words or long with a path பர்டிகுலராக டூ ஆர் மோர் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இருக்கலாம் அப்படின்னா பர்டிகுலர் பாத்து இருக்கலாம். அப்போ நம்ம இமேஜோட பாத்து எப்படி கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் பர்டிகுலராக பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் போனீங்க அப்படின்னா நேம் ஃபீல்டில் அதனுடைய பாத்து இருக்கும். அந்த பாத்து காப்பி பண்ணி வந்து நீங்கள் இந்த HTML கோடில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகிடும், அந்த இமேஜ் வந்து இந்த வெப் பேஜில் ஆட் ஆகிடும். Okay, should be specified within double quotes. Remember that if the image file and HTML source are located in different locations, in different folders or drives, file path should be clearly specified along with the image file in the above case. Image files and HTML source file both are located within the same folder, so path name is not mentioned. For example, if the image file is somewhere in the folder, say image folder in E drive, you must specify its full path within double quotes as given below. எப்படி கொடுக்கணும் அப்படின்னா E: imagesல flower1.gif இப்படி தான் கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது நீங்கள் லொக்கேஷன் வந்து E டிரைவில் சேவ் பண்ணி வச்சுருங்க. அந்த இமேஜஸ் பாருங்கள், E drive இமேஜ்ன்ற ஃபோல்டர், அதுக்குள்ளே image1.gif அப்படின்றது தான் அந்த ஃப்ளவர் இமேஜ். இப்படி தான் கொடுக்கணும். அப்போ பர்டிகுலராக பாத் நேம் கரெக்டாக என்ன பண்ணணும், எந்த பிக்சர் உங்களுக்கு வேணுமோ அந்த பிக்சர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் செட்டிங் மார்ஜின்ஸ். Margin values. The margin refers the blanks area from the left or top edge of the browser window. Generally, there is no default margin setting in any browser. If you want to leave some space as a margin to left or top, left margin or top margin attributes will be used respectively. Like இப்படி தான் இருக்கும். Body left margin equal to value, top equal to value. The value is referred as a pixels, 72 pixels to an inches. இது வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா நம்ம மார்ஜின்ஸை செட்டிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, லைக்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கோட் டு செட் லெஃப்ட் அண்ட் டாப் மார்ஜின்ஸ். HTML ஆரம்பிச்சிருக்காங்க, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட் ஆரம்பித்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா செட்டிங் மார்ஜின்ஸ். பாடி லெஃப்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 50, டாப் மார்ஜின் 50 இருக்குது. திஸ் இஸ் மை வெப் பேஜ் வித் டாப் அண்ட் லெஃப்ட் மார்ஜின். ஓகேவா, இதை நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணி பாருங்கள். த ஸ்டேட்மெண்ட் பாடி லெஃப்ட் மார்ஜின் 50, டாப் மார்ஜின் 50, indent the body of the text 50 pixels away from the left as well as from the top edge of the browser. அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே வந்து ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள்.